நெக்ஸ்ட் மெத்தட் மெத்தட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ். இதுதான் லாஸ்ட் மெத்தட். இல்லை இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணால் ரிப்பீட்டட் கொஸ்டின். மெத்தட் ஆஃப் மூவ்மெண்ட். எஸ் சார். ஸோ மெத்தட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸில் மூவ்மெண்ட்ஸ் எப்படி நோட் பண்ணுறாங்கன்னா நியூ நோட் பண்ணுவாங்க. நியூ ஆர் டேஸ் நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இங்கே ரெண்டு எபோட் ஆரிஜின் எபோட் மீன் இருக்குது. இங்கே மியூ ஆர் டேஸுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? ஒன்று சார் மியூ ஆர் ஆர் மியூ ஆர் டேஷ் சார்? மியூ ஆருங்கிறது என்னன்னா மியூ ஆர் டேஸ் என்னதுன்னா மியூ ஆர்ங்கிறது எபோட் ஆரிஜின், மியூ ஆருங்கிறது வந்து எபோட் மீன் அசிமிலி மீன். ஓகேங்களா? அது பெரிய கடல் அது நிறைய ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட் நீ அந்த இடத்துல தெரிய வேண்டாம், நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன கொடுக்குறாங்களோ அந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுங்களா? அது தனி டாபிக். அது கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேஜ் போகும். அது வேண்டாம். இப்போதைக்கு இது என்ன ஃபார்முலாவோ அதை வச்சுக்கோங்க. மியூ ஆர் டேஸ் ஈக்குவல் டு ரெண்டு டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து சம்மேஷன். ஓகேங்களா? டிஸ்கிரீட் டேட்டா, அது கண்டினியூஸ் டேட்டாங்க. இப்போ டிஸ்கிரீட் டேட்டா கொடுத்ததுனா சம்மேஷன் யூஸ் பண்ண போகிறோம். n வேரிஸ் ஃப்ரம் 1 to infinity எக்ஸ் பவர் ஆர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். இதான் வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருந்தாங்க. அதே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கான்செப்ட்னா இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. அதே ஐடியா தான் எக்ஸ் பவர் ஆர் இன்ட்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இது மெத்தட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸோட பேசிக் ஃபார்முலா. இதை வச்சுட்டு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே சார். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். இந்த ப்ராப்ளம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எஸ் சார். என்ன செய்கிறான் அவனே செய்யலாம். ஃபைண்ட் த மெத்தட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் எஸ்டிமேட் ஆல்பா அண்ட் பீட்டா for the population with probability density function f of x beta power alpha இங்க காமா e power minus beta x into x power alpha minus 1. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். இந்த ஒரு கொஸ்டின் யோசிச்சு வச்சிருந்தேன் சார். சார் இப்போ அந்த 2 மார்க்ஸ் வந்து சொன்னீங்கல்ல சார், அதில் நான் வந்து ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணும்போது ஏன் லாட்டின் ஸ்கொயர் வந்து 2/2 மேட்ரிக்ஸில் வராதுன்னு கேட்டிருக்காங்க சார். அதுக்கு ரீசன் என்ன சார்? ரீசன் என்ன? எம்எஸ்சியோட ஃபார்முலா என்ன? எம்எஸ்சியோட ஃபார்முலா எஸ்எஸ்இ டிவைட் பை n minus 1 into n minus 2. எஸ் சார். அப்போ என்ன இல்லை சார், அதுதானே சார் நானும் அதான் யோசித்தேன் சார். அது ஓகே, அது நம்ம இம்பார்ட்டன். அந்த ஈஸியில் அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின் அது. ஓகே சார், அது கரெக்ட் தானே சார்? அப்போ n மைனஸ் ஆமாம், இந்த அனோவா டேபிள் த மீன்ஸ் சம் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் இங்கே அந்த ஃபார்முலா எஸ் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் எரர் டிவைடட் பை n minus 1 into n minus 2. Here n equal to 2 meaning the MSE value does not exist. That's why the not taking 2/2. ஓகே சார். வேற என்ன கான்செப்ட்? நீங்கள் இதை நல்லா சூடாக படிச்சு நான் கொடுத்த கிளியரான கான்செப்ட் நீங்கள் படிச்சுன்னா போதும். சூடாக சொல்கிறேன், 2 மார்க் மட்டும் மேக்ஸிமம் 7 மார்க் 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நான் கொடுத்த மெட்டீரியல் மட்டும் ரெஃபர் பண்ணால் போதும். அதே மாதிரி 13 மார்க் 15 மார்க்கு நான் கொடுத்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், அத்தனை கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். மேபி ரெண்டுமே தெரியலாம், இல்லைன்னா ஏதோ ஒன்று தெரியாமல் இன்னொன்று தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம். சரிங்களா? அது கரெக்டாக கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சார் ஒரு நிமிஷம் சார். சார் இ பவர் சார் பீட்டா எக்ஸ். என்னம்மா சார் இதில் கொஸ்டின்ல கேட்டேன் சார். 1. ஓகே சார். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். சரி, இப்போ இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பார்த்தலாமா? இப்போ மெயின் என்னன்னா ஃபைண்ட் ஆல்பா வேல்யூ அண்ட் பீட்டா வேல்யூ இன்டெரக்டாக எஸ்டிமேட்னு கேட்டுட்டோம். அப்போ இதை வச்சுட்டு மெத்தட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸில் என்னென்ன நடக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ இதில் வந்து இதுதான் வந்து கிவன். இப்போ சொல்யூஷன் எழுதிக்கிங்க. கிவன் எப்படி எழுதுறீங்கன்னா அதனோட நோட்டேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஆல்பா கமா பீட்டா ஈக்குவல் டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா ஆல்பா பீட்டா இன்வால்வ் ஆகணும்னு இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறீங்க. பீட்டா பவர் ஆல்பா டிவைடட் பை காமா ஆஃப் ஆல்பா e power minus beta x into x power alpha minus 1 e comma x greater than 0. கரெக்டாமா? எஸ் சார். மொமெண்ட்ஸோட ஃபார்முலா என்ன? மொமெண்ட்ஸ் ஃபார்முலா தான் கொடுத்தேன். மொமெண்ட்ஸோட ஃபார்முலா என்ன? x பவர் r into corresponding probability density function into dx. சரிங்களா? அது இன்டெகிரல் ஃபார்முலா தெரியணும் உங்களுக்கு. இப்போ இன்டெகிரல் ஃபார்முலா கொடுத்துறேன். அப்போ என்ன செய்யுதுங்க?
mu r dash. Again formula integral minus infinity to infinity x power r into f of x comma alpha comma beta into dx. கரெக்டாமா? எஸ் சார். இப்போ என்னது எக்ஸ் கிரேட்டர் than 0. எக்ஸ் கிரேட்டர் than 0 மீனிங் என்ன? இங்கே 0 டு இன்ஃபினிட்டி மட்டும் தான் எடுக்க போகிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி பற்றி அவன் சொல்லலை, அதனால இது எடுக்க தேவையில்லை. கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 தேவை கிடையாது. அப்போ எடுக்கும்போது இங்கே என்ன பண்ணுங்க, இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எடுக்க போகிறீங்க. கரெக்டுங்களா? என்ன ரீசன்? எக்ஸ் வந்து கிரேட்டர் than 0ன்ட்டாங்க. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ என்னாச்சு, எக்ஸ் பவர் ஆர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஆல்பா கமா பீட்டாவோட வேல்யூ இந்த வேல்யூ. கரெக்டாமா? அப்போ அந்த வேல்யூ என்ட்ரி பண்ணுங்க. அப்போ என்னாச்சு, பீட்டா பவர் ஆல்பா டிவைடட் பை gamma of alpha e power minus beta x into x power alpha minus 1 into dx. கரெக்டாமா? இதில் என்ன டவுட் இருக்குது? அந்த ஸ்டெப் வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா? நோ சார். சூப்பர், வெரி குட். அப்போ இதுல இருந்து எது கான்ஸ்டன்ட்? எக்ஸை தவிர மற்ற எல்லாம் கான்ஸ்டன்ட். எதுல எக்ஸ் இருக்குது? இது எக்ஸ் இருக்குது, இது எக்ஸ் இருக்குது. அப்போ இதுல எக்ஸ் கிடையாது. கரெக்டா? இது எக்ஸ் கிடையாது, இது கான்ஸ்டன்ட், இது மூணு தான் அவுட் சைடு. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ சொல்லுங்க என்ன நடக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா minus beta x x power alpha into e power minus beta x into x power alpha minus 1 into dx. இது என்ன டவுட் இருக்குங்களா? நோ சார். சூப்பர். இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னா கம்பைன் பண்ண போறீங்க. எக்ஸ் பவரை கம்பைன் பண்ண போறீங்க. எப்படி கம்பைன் பண்றீங்க பாருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா பவர் ஆல்பா டிவைடட் பை காமா ஆஃப் ஆல்பா இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி. இங்க என்ன பண்றீங்க, எக்ஸ் பவர் இருக்குது பாருங்க, இது ஒரு எக்ஸ் பவர், இது ஒரு எக்ஸ் பவர். அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணிடலாமா? எக்ஸ் பவர் சொல்லிட்டாங்கன்னு ஆர் பிளஸ் ஆல்பா மைனஸ் 1. கரெக்டுங்களா? பவர் வந்து ஆட் பண்ணிக்கணும். கரெக்டுங்களா? பவர் ஆட் இன்டு இ பவர் மைனஸ் பீட்டா எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். கரெக்டாமா? எஸ் சார். சரி, இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தனா இருக்குங்களா? ஸ்டார்டிங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். காமா ஃபங்க்ஷன் ரீட் ஒரு ஃபங்க்ஷன் காட்டணும். காமா ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க. காமா ஆஃப் என் டிவைடட் பை ஆல்பா ஆஃப் என் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆல்பா எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த ஃபார்முலா கொடுத்துருந்தோம், செக் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கே கொடுத்துருந்தோம் பாருங்க, பேசிக் ஃபார்முலா போயிட்டு இந்த ஃபார்முலா வச்சுக்கணும். அப்போ ஈஸி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இல்லை எழுதிக்கிறீங்களா? நான் மேலே போய் காட்டுங்களா? மேலே வரும் சார். இல்லை சார், நான் எழுதிக்கிறேன் சார். நான் அப்புறமா அந்த ஃபார்முலா சர்ச் இல்லை, நான் பார்த்துக்குங்க, கொடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பார்த்துங்க. பேசிக் ஃபார்முலா சொல்லி இதுக்கு கீழே கொடுத்துக்கிறேன். இதுக்கு கீழே மேபி கொடுத்துருக்கேன். எனக்கு ஃபார்முலா அப்கமிங்கில் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துங்க. இப்போ இங்கே லாக் ஆகிறதுனால நான் அதை காட்டுறேன். பார்த்துங்க, இந்த இடத்துல இருக்கும் பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. மெத்தட் இருந்ததுன்னா அதுக்கு கீழே இருக்குது பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா. ஓகே சார். நோட் பண்ணிங்க. இது எல்லா ஃபார்முலும் இம்பார்ட்டன். அதனால ஒவ்வொரு ஃபார்முலும் கொடுத்தது வந்து அங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதனால கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே சார். நோட் பண்ணிட்டீங்களா? இல்லைன்னா நான் இங்கே அப்படியே இல்லைன்னா நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இதை நோட் பண்ணிக்கலாம். அங்கே இல்லைன்னா இங்கே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். சார் நான் நோட் பண்ணிக்கிறேன் சார், ஒரு நிமிஷம். சரி இருக்குது. இப்போ என் வேல்யூ என்ன? இந்த இடத்துல பாருங்க, இங்கே என் இருக்குது. அப்போ என் இருக்கிறது இங்கே என்ன இருக்குது? ஆர் பிளஸ் சார் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா இன்டூ எக்ஸா சார்? ஆல்பா. ஆமாம், ஆல்பா எக்ஸ் மேலே. இது வந்து ஆல்பா தான். ஓகே சார். நான் சொல்கிறேன். அப்போ என் காமா ஆஃப் என். அப்போ என் இருக்கிறது என்ன இருக்குது? ஆர் பிளஸ் ஆல்பா. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க? காமா ஆஃப் ஆர் ஆர் பிளஸ் ஆல்பா. சரிங்களா? என்னது? ஆர் பிளஸ் ஆல்பா. ஓகே. அப்போ என்னது? இது வந்து என்ன எழுதுறீங்க? காமா ஆஃப் ஆர் பிளஸ் ஆல்பா டிவைடட் பை என்ன வருது? ஆல்பா பவர் என். இங்கே ஆல்பா எங்கே இருக்குது? இ பவர் இருக்குது. அப்போ இ பவரில் யார் இருக்கிறா? பீட்டா இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? பீட்டா பவர் ஆர் பிளஸ் ஆல்பா. கரெக்டுங்களா? என்னோட வேலை என்ன? ஆறு. அப்போ ஆர் பிளஸ் ஆல்பா. இது என்ன டவுட் இருக்குங்களா? அவங்க ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50% இந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது. அப்போ இது எதனோட வேல்யூ சார்? இந்த ஸ்டெப் மட்டும் சார் இன்னொரு டைம் சார். இந்த ஃபார்முலாவை இதையும் கம்பைன் பண்ணுறாங்க. இந்த ஃபார்முலாவை இதையும் கம்பைன் பண்ணுங்க.
சார் எக்ஸுக்கு எக்ஸ் போட்டோம் சார். ஈக்கு இருக்கு புரியுதுங்களா? சார். ஓ அத சிம்பிளிஃபை பண்ணி போட்டுருக்கோமா சார்? ஆமாமா. இதுதான் என் வேல்யூ. இங்க என்னது? இதுதான் ஆல்பா வேல்யூ. பீட்டாங்கிறது ஆல்பா வேல்யூ. அப்ப சொல்லுங்க, என்னோட வேல்யூ என்ன? ஆர் பிளஸ் ஆல்பா டிவைடட் பை ஆல்பாவோட வேல்யூ என்ன? பீட்டா. அப்ப பீட்டா பவர் n. பீட்டா பவர் n என்ன? n வந்து ஆர் பிளஸ் ஆல்பா. ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ரெண்டையும் மிங்கிள் பண்ணி படிக்கணும் நம்ம. எஸ் சார். சரி ரைட். அப்ப சொல்றோம், இது என்னாச்சு? பீட்டா பவர் ஆல்பா டிவைடட் பை காமா ஆஃப் ஆல்பா இன்டு காமா ஆஃப் என்ன கிடைக்குதுங்க? ஆர் பிளஸ் ஆல்பாவா? எஸ் சார். ஆர் பிளஸ் ஆல்பா டிவைடட் பை இந்த டேம் இருக்குது, இதை வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? பீட்டா பவர் ஆர் இன்டு பீட்டா பவர் ஆல்பான்னு டிவைட் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஓகே சார். அப்போ பீட்டா பவர் ஆல்பாவும் பீட்டா பவர் ஆல்பாவும் என்ன ஆகும்? கட் ஆயிடும். கரெக்டாங்க? ஐடியா ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? மியூ ஆர் டேஷ் கிடைக்குது. மியூ ஆர் டேஷ் வேல்யூ என்ன? காமாவா இது எப்படி எழுதுறோம்னா ஆல்பா பிளஸ் ஆர் டிவைடட் பை காமாவா ஆல்பா. சரிங்களா? இதுதான் நம்முடைய மொமெண்ட் ஜென்ரேட்டிங் வேல்யூ. சரிங்களா? மொமெண்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூ. ஸோ பட் நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறோம்? இது கேட்கல. இதுல இருந்து என்ன கேட்கிறோம்? ஆல்பா வேல்யூ என்ன அண்ட் பீட்டா வேல்யூ என்ன தான் கேட்டுக்கிறோம். சரிங்களா? ஆல்பா வேல்யூ என்ன, பீட்டா வேல்யூ என்ன தான் கேட்டுக்கிறோம். இங்க பீட்டா பவர் ஆர் இருக்குது, பீட்டா பவர் ஆர் மிஸ் பண்ணி பாருங்க. ஏதோ மிஸ் ஆனா சொல்லுங்க, பீட்டா பவர் ஆர் இருக்குது. சரிங்களா? சொல்றாங்க. இப்போ என்ன வேணும்? ஆல்பா வேல்யூ அண்ட் பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றோம். சரி, அதுக்காக என்ன பண்றோம்னா ஆர் ஈக்குவல் டு 1 சப்மிட் பண்றோம். ஆர் ஈக்குவல் 1 சப்மிட் பண்ண என்ன கிடைக்கும் சொல்றாங்க? இந்த ஆர் ஈக்குவல் டு 1 சப்மிட் பண்ணிட்டேன். அப்ப என்ன கிடைக்கும்? நான் போட்டு சொல்றேன் சார். mu 1 dash equal to gamma of alpha plus 1 divided by gamma of alpha into beta power 1 beta. கரெக்டாமா? எஸ் சார். இப்போ ஆல்ரெடி இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். மேல வந்து பீட்டா ஸ்கொயரா சார்? பீட்டா பவர் ஆர் இருக்குங்க. பீட்டா பவர் டினாமினேட்டர் சார். பீட்டா பவர். இங்க இருக்கு மாதிரி பீட்டா பவர் ஆர் இருக்கு. பீட்டா பவர் ஆர் ஸ்பிளிட் அப் பண்ணணும்னு சொன்னேன்ல. பீட்டா பவர் ஆர் பிளஸ் ஆல்பா ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறோம். ஓகே சார். ஏதாவது கேல்குலேட்டிங் புரியலன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே சார். இது வரைக்கும் ஓகேங்களா? இப்போ ஆர் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். அந்த 1 அப்ளை பண்ணி இந்த மாதிரி வருது. கரெக்டாமா? எஸ் சார். ஆல்ரெடி காமாவோட ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கு. காமா ஆஃப் n எப்படி எழுதலாம்? n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஆர் n இன்ட்டு காமா ஆஃப் n எழுதலாம். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் அப்ளை பண்ணிக்கலாம். காமா ஆஃப் n. சரிங்களா? அப்போ காமா ஆஃப் n பிளஸ் 1 எப்படி எழுதலாம்? சார் காமா ஆஃப் n பிளஸ் 1 சார் n பிளஸ் 1 இன்டூ மைனஸ் இந்த பார்க்கும்போது n ஃபேக்டோரியல் எழுதலாமா? எஸ் சார். n ஃபேக்டோரியல் எழுதலாமா? எஸ் சார். சரி, இப்போ அந்த ஐடியா தான் நீங்க அப்ளை பண்ண போறேன். சொல்லுங்க, இது எப்படி எழுதலாம்? இதே ரீப்ளேஸ் பண்ண போறேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஃபேக்டோரியல் டிவைடட் பை இது என்னவோ ஆல்பானா ஆல்பா மைனஸ் 1 ஃபேக்டோரியல் வரும். ஆல்பா மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு பீட்டா. கரெக்டாமா? எஸ் சார். இது ஃபேக்டோரியல் மீனிங் தெரியும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஆல்பா ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? ஆல்பா இன்ட்டு ஆல்பா மைனஸ் 1 ஃபேக்டோரியல் divided by alpha minus 1 factorial into beta. கரெக்டாமா? எஸ் சார். இப்போ ஆல்பா மைனஸ் 1 ஃபேக்டோரியல் ஆல்பா மைனஸ் 1 ஃபேக்டோரியல் கட் ஆயிடும். கரெக்டாமா? எஸ் சார். இப்போ மியூ 1 டேஷோட வேல்யூ என்னடா கிடைக்குது? ஆல்பா பை பீட்டான்னு வருது. சரியாமா? எஸ் சார். ஓகேங்களா? எஸ் சார். சரி, இப்போ மியூ 1 டேஷ் முடிஞ்சதுமா. இப்போ ஆர் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணும்போது மியூ 1 டேஷ் முடிஞ்சது. இதே இடத்துல ஆர் ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணுங்க. ஆர் ஈக்குவல் 2 அப்ளை பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும்னு சொல்றாங்க? ஆர் ஈக்குவல் டு 2. ஆர் ஈக்குவல் டு 2 சார் r is equal to 2 அப்படினா அந்த இடத்துல ஆமாடா. அப்ப என்னாச்சு? மியூ 2 டேஷ் mu dash mu 2 dash is equal to alpha sorry gamma alpha plus 2 sir divided by alpha gamma of ஆல்பா இன்டு பீட்டா ஸ்கொயர். beta square sir. இதுக்கு காமாவோட ஃபார்முலா எப்படி எழுதலாம்? ஆல்பா பிளஸ் 2 எப்படி எழுதலாம்? ஆல்பா பிளஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை காமா ஆஃப் ஆல்பா வந்து ஆல்பா ஃபேக்டோரியல் ஆல்பா மைனஸ் 1 ஃபேக்டோரியல் ஆல்பா மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்டு பீட்டா ஸ்கொயர். கரெக்டாமா? எஸ் சார். சரி ரைட். அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன்.
அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன ஆகும்? தட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஆகும்? ஆல்பா ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஆல்பா இன்ட்டு ஆல்பா மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் வேலை எழுதலாம். கீழே ஆல்ரெடி ஆல்பா மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்குது. ஆல்சோ இன்னொன்று என்னது? பீட்டா ஸ்கொயர் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ என்ன Yes, நினைக்கும்? sir. ஆல்பா மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஆல்பா மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் கட் ஆயிடும். கரெக்டுங்களா? ஆல்பா மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஆல்பா மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் கட் ஆயிடும். அப்போ மியூ டூ டேஸ் என்ன ரிசல்ட் கிடைக்குது? மியூ டூ டேஸ் ஈக்குவல் டு ஆல்பா இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் ஒன் டிவைடட் பை பீட்டா ஸ்கொயர். கரெக்டாமா? Yes, sir. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா? No, sir. இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் அடுத்தது நம்ம ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கிறோம். சரியாமா? Okay, sir. சரி, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா மியூ டூ டேஷ் டிவைட் பை மியூ ஒன் டேஷ் என்ன வரும்னு சொல்லுமா கேட்டேன். என்ன கேட்டேன்? Mu டேஷ் 2 dash divided by mu 1 dash. சொல்லுமா. மியூ டூ டேஷ் வேலை இங்கே இருக்குது, எழுதிருங்க. என்ன கிடைக்குது? ஆல்பா இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் ஒன் டிவைட் பை பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு மியூ டூ டேஷ்னா ரெசிப்ரோக்கல் வேல்யூ. Sir, factorial போட தேவையில்லையா சார்? ஃபேக்டரியில் எல்லாமே கட் ஆயிருந்தா கண்ணு. ஃபேக்டரியில் கட் ஆயிடுச்சுல்ல. இப்போ Yes, பாருங்க, sir. Yes, sir. Yes, sir. இதெல்லாம் கட் ஆயிடுச்சு பாருங்க. ஃபேக்டரி டைம் கட் Yes, ஆயிடுச்சு. sir. Yes, sir. நான் இப்பதான் பார்த்தேன் சார். ஓகே ஓகே. அப்போ மியூ ஒன் டேஷ்ங்கிறது என்னது? டிவைட் பை இருக்குது, அதனால அதில் ஒரு ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல் என்ன ஆகும்? பீட்டா டிவைட் பை ஆல்பான்னு வரும். கரெக்டுங்களா? பீட்டா Yes, sir. டிவைட் பை ஆல்பா. கரெக்டாமா? சார் பீட்டா ஸ்கொயர் வராதா சார்? ஹோல் ஸ்கொயர். இங்கே பீட்டா ஸ்கொயர் இருக்குது பாரு. சார் நம்ம என்ன டவுட் சொல்லு, நான் சொல்றேன். என்ன டவுட் சொல்லு, நான் சார் சொல்றேன். இல்ல சார் நான் தான் மாத்திட்டேன். மியூ டூ டேஷ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். மியூ டூ டேஷ் என்னது? ஆல்பா இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் ஒன் டிவைட் பை பீட்டா ஸ்கொயர். கரெக்டுங்களா? எஸ் டினாமினேட்டர் என்னன்னா மியூ ஒன் டேஷ் பதிலா மியூ ஒன் டேஷ் ஸ்கொயர் போட்டுருங்க. இப்போ என்ன ஏம்னா பீட்டா வந்து கேன்சல் பண்ணுவோம். பீட்டா கேன்சல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆல்பா வந்துடும். பட் மியூ ஒன் டேஷ் என்ன இது? நம்மளுக்கு ஆல்பா பை பீட்டா இருக்குது. அப்போ இது ஸ்கொயர் பண்ணால் பீட்டா கேன்சல் ஆயிடும். அதனால என்ன பண்ண போறேன்? மியூ ஒன் ஸ்கொயர்டு எழுத போறேன். சரிங்களா? அப்போ டினாமினேட்டர் மியூ ஒன் ஸ்கொயர் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ அதனோட ரெசிப்ரோக்கல் எழுதிடலாமா? இல்லை டவுட்னா சொல்லி நான் டினாமினேட்டர் எழுதிடுறேன். இந்த ஸ்டெப் உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா சொல்லுங்க, நான் ரெசிப்ரோக்கல் எழுதிடுறேன். அப்போ டிவைட் ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதை மறந்துருக்கு, இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது வேண்டாம். நான் டேரக்டாக ரெசிப்ரோக்கல் எழுதுனா அதோட டவுட் இருந்தால் விட்டுடலாம். சரிங்களா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். என்ன ஆகும்? ஆல்பா இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் ஒன் டிவைடட் பை பீட்டா ஸ்கொயர் ஓவரால் டிவைடட் பை ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை பீட்டா ஸ்கொயர். கரெக்டாமா? ஓகே சார். இப்போ என்ன ஆகும்? பீட்டா ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? எஸ் சார். ஒரு ஆல்பா கேன்சல் ஆயிருமா? எஸ் சார். அப்போ சொல்லுங்க, என்னோட ரிசல்ட் மியூ டூ டேஷ் டிவைடட் பை மியூ ஒன் டேஷ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஆல்பா. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ ஆல்பா செப்பரேட்டாக டிவைட் பண்ணுங்க. ஆல்பா பை ஆல்பா ப்ளஸ் ஒன் பை ஆல்பா. இந்த டைம் கட் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குது? ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆல்பா. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ இந்த ஒன்னை இங்கே மூவ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? மியூ டூ டேஷ் டிவைடட் பை மியூ ஒன் டேஷ் ஹோல் ஸ்கொயர். இந்த ஒன்று என்னாச்சு? இங்கே மூவ் ஆகும். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் பை ஆல்பா. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ என்ன ஆகுது? எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்குது? மியூ டூ டேஷ் மைனஸ் மியூ ஒன் டேஷ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை மியூ ஒன் டேஷ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை ஆல்பா. கரெக்டாமா? எஸ் சார். நம்மளுக்கு என்ன வேணும்? ஆல்பா வேல்யூ வேணும். ஆல்பா வேணும் ஒன் பை ஆல்பா என்ன பண்ணலாம்? ரெசிப்ரோக்கலா மாத்திடுங்க. அப்போ என்னாச்சு? ஆல்பா ஈக்குவல் ரெசிப்ரோக்கல். இதனோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ என்ன? மியூ ஒன் டேஷ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ரெசிப்ரோக்கல் வேல்யூ மியூ டேஷ் மைனஸ் மியூ ஒன் டேஷ் ஹோல் ஸ்கொயர். கரெக்டாமா? எஸ் சார். இப்போ ஆல்பா கண்டுபிடிச்சிட்டோம். எஸ்டிமேட் ஆல்பா அண்ட் பீட்டா நாங்க. இப்போ நம்ம ஆல்பா வேல்யூ முடிஞ்சிடும். இதில் எனக்கு என்ன டவுட் இருக்கா? நோட் பண்ணிங்க. அப்படியே எங்க சார் டவுட் இல்ல சார். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். க்ளோஸ் பண்ணிட்டேன். சூப்பர், வெரி குட். சரி, இப்போ கன்சிடர் மியூ ஒன். இப்போ பீட்டா பீட்டா ஈஸி தான். கன்சிடர் மியூ ஒன் டேஷ். மியூ ஒன் டேஷ் வேல்யூ என்ன கண்ணு? மியூ ஒன் டேஷ் ஆல்பா பை பீட்டாவா? எஸ் சார். ஆல்பா வேல்யூ தான். ஆல்பா வேல்யூ ஆமா சார். சப்மிட் பண்ண வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிச்சு, ஈஸி. அப்போ என்ன சொல்லுங்க? மியூ ஒன் டேஷ் ஈக்குவல் டு ஆல்பா வேல்யூ சப்மிட் பண்ணுங்க. மியூ
1 dash mu1 dash whole square divided by mu2 dash mu 2 dash minus mu1 dash square whole square mu1 dash whole square. அப்ப whole என்னாச்சு square. இங்க பாருங்க ஒரு டேப் கரெக்ட்டுங்களா? ஒரு டேப் Sir, into beta then. 1 by beta into 1 by beta கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்போ 1 by beta கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. இந்த 1 by beta இங்க வந்து பீட்டா ஆயிருமா? அப்போ பீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்குது? mu1 dash divided by mu2 dash minus mu1 dash whole square. சரியாம்மா? Okay, sir. அவ்வளோதான் எஸ்டிமேட் கேட்குறாங்களா? அப்போ ரெண்டுமே எழுதிங்க. இது ஆல்பா பீட்டா வேல்யூ அண்ட் ஆல்பா வேல்யூ என்ன? ஆல்பா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு mu1 dash whole square divided by mu2 dash minus mu1 dash whole square. இதான் நம்மளை கேட்டுக்கிறாங்க. இந்த வேல்யூ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு 2 3 ப்ராப்ளம் உங்களுக்கு அனுப்புகிறேன். கூகுள் க்ளாஸ் உங்களை போடுறேன். கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க.